ஆன்லைன் சூதாட்டத்தினால் தீக்குளித்து உயிரிழந்த ஒரு வாலிபர் தனது மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ என்னை மன்னிச்சிடு சந்திரா. என்னால ஒன்னும் பண்ண முடியல சந்திரா. தூங்காம கண்ணெல்லாம் மங்கலா தெரியுது. உடம்பெல்லாம் போய் வீக் ஆயிடுச்சு. நான் ரூபா 2 விடல. கணக்கு பார்த்தா 30 லட்சம் ரூபாய்க்கு மேல விட்டிருக்கேன். தப்புதான். போதை மாதிரி விளையாடிட்டே இருந்துட்டேன். ஒரு நாளைக்கு ரூபாய் 50,000 ஜெயிச்சாக்கா மத்த 3 நாள்ல நம்ம கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபாய் வெளில போயிடுது. அது எனக்கு புரியவே இல்ல. அது புரியாமலே விட்ட காசை புடிச்சிடலாம். இந்த டோர்னமெண்ட்ல அடிச்சிடலாம், அடுத்த டோர்னமெண்ட்ல அடிச்சிடலாம்னு பல டோர்னமெண்ட் விளையாடிட்டேன். கடைசி வரைக்கும் அவனுங்க நம்மள வச்சுத்தான் செஞ்சானுங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்சும் விளையாடினேன். இப்போ கூட எனக்கு விளையாடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கேன். எப்படித்தான் நான் அடிக்ட் ஆனேன்னு தெரியல. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். பசங்கள பாத்துக்கோ. 2 அக்கவுண்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருக்கும். இப்போ கூட அந்த ஆன்லைன் ரம்மி மேல் ஆப்ல இருந்து 17,000 ரூபாய் உன் அக்கவுண்டுக்குத்தான் ரீடம் பண்ணிருக்கேன். அது திங்கக்கிழமை உனக்கு கிரெடிட் ஆயிடும். இடத்தை வித்துடு. நகையெல்லாம் வித்துட்டு மதுரையில உங்க அம்மா வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிடு. ஏன்னா எங்க வீட்டிலெல்லாம் யாரும் உன்னை அந்த அளவுக்கு பாத்துக்க மாட்டாங்க. என்னை மட்டும் மறந்துடாத மதி. உடைந்து அழுகிறார். 1.5 வருஷத்துல வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. எப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சேன் தெரியுமா? டிஸ்ட்ரிபியூஷன்ல அப்படி இருந்தேன். நான் இன்னைக்கு அந்த நெட்வொர்க்ல கேவலமா இருக்கேன். என்னால வேலையே செய்ய முடியல. அந்த அளவு லட்சக்கணக்குல சம்பாரிச்சேன். ஆனால் இன்னைக்கு என் மூளை வேலை செய்யல. எல்லாமே மங்கி போயிடுச்சு. ஒரு காலத்துல பாரத் செல் டிஸ்ட்ரிபியூஷன் பேரு தமிழ்நாட்டுக்கே தெரியும். அந்த அளவுக்கு என் பேரை ஃபேமஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் இந்த ரம்மில நான் அடிக்ட் ஆனதால என்னால பிசினஸ் பண்ணவே முடியல. பசங்கள ஒழுங்கா பாத்துக்க முடியல. உன்னை என்னால பாத்துக்க முடியல. என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. என்னால என்னை மாத்திக்க முடியல. எனக்கு இதை விட்டா வேற வழியே தெரியல. அந்த சிம் கார்டுல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. அக்கவுண்ட்ல கொஞ்சம் கேஷ் இருக்கு. அது இல்லாம வீட்ல அந்த ப்ளூ பையில கொஞ்சம் கேஷ் இருக்கு. பசங்கள பாத்துக்க. இன்சூரன்ஸ் பேங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடு. ரூபா 2 ரூபாயா இருந்தாலும் எல்லாத்தையும் சுருட்டி ஒரே அமௌண்டா ஆக்கி எடுத்துட்டு உங்க ஊருக்கு போய் 5 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அத பேங்க்ல போட்டு அதுல வர்ற வட்டியை வாங்கி பசங்கள பாத்துக்க. பசங்கள என்னை மாதிரி வாழ விடாத. நீ ஏதாவது பண்ணணும் நினைச்சா இந்த ஆன்லைன்ல நடக்கிற விஷயத்தை எல்லாம் தடுக்கிறதுக்கு யாருகிட்டயாவது சொல்லு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதுலயாவது போட்டு என் வாழ்க்கை அழிஞ்சி போச்சு, எம்புருஷன் செத்துட்டான்னு போட்டு ஆன்லைன்ல நடக்கிற எல்லா கேம்களையும் பண்ணி விட்டுடு. அது எனக்கு மனத்திருப்தியை அளிக்கும். இன்னைக்கு நான் சாகிறதுக்கு முழு காரணமும் அதான். என்னை போல பல பேரு அதுல மாட்டிக்கிட்டு இருக்கான். விளையாடிட்டே இருக்கானுங்க. என்ன முடிவுல விளையாடுறானுங்கனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அந்த கம்பெனியை எல்லாம் இழுத்து முடிட்டு எனக்கு தெய்வம் நீ. என் தெய்வத்தை விட்டு நான் போறேன். பாப்பாவை பாத்துக்க. பாப்பாவை கூட கூட்டிக்கிட்டு போயிலாமதான் பார்த்தேன். அந்த காரியத்தை பண்ண தைரியம் இல்ல எனக்கு. அப்பா இல்லாம என் பொண்ணு எப்படி வாழுவான்னு தெரியல. இந்த ஆவியெல்லாம் உண்மையா இருந்தா உங்க கூடவேதான் இருப்பேன். உங்கள பாத்துக்கிட்டேதான் இருப்பேன். நான் எங்க செத்து கிடக்கறேனோ அங்கதான் என் வண்டியும். சின்ன போன் பெரிய போன் ரெண்டுமே என் வண்டில தான் இருக்கு. சின்ன போனை சாரிகிட்ட கொடு. அவர் ஈசி பண்ணி அதை அமௌண்டா ஆக்கிடுவாரு. என்னை விட்டுருங்க சந்தோஷம். எல்லாரும் என்னை முட்டாள் பைத்தியக்காரன்னு என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். ஆனால் என்னால முடியல. என் மைண்ட் என்ன விட்டு போயிடுச்சு. எனக்காக ஒரே விஷயம் பண்ணு. இந்த ஆன்லைன் கேம் எல்லாத்தையும் தடுக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிவிடு. என்னாலையாவது அது நின்னதா இருக்கட்டுமே. நானே கடைசியா இருக்கட்டும். எனக்கு அதாவது சந்தோஷமா இருக்கும். நான் எவ்ளோ அமௌண்ட் விட்டேன்னு நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா என் பேங்க் அக்கவுண்டையும் உன் பேங்க் அக்கவுண்டையும் எடுத்து நீ செக் பண்ணா உனக்கு புரியும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அமௌண்ட் அது. அதையெல்லாம் என்னால சம்பாதிக்கவே முடியாது. ஆனால் சம்பாரிச்சு விட்டுட்டேன். பத்திரம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அத மூட்டு வித்து கடனை அடைச்சிடு. நீ உன் அம்மா கூட பேச ஆரம்பிச்சிட்டா மாறிடுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வாழு. பசங்கள பாத்துக்க. ஐ லவ் யூ. ஆன்லைன் சூதாட்டத்தினால் தீக்குளித்து உயிரிழந்த வாலிபர் தனது மனைவிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய ஆடியோ. விளையாடும் அன்பர்கள் கவனமாக இருக்கவும். வாழ்க்கை அழகானது. பத்திரமாக இருங்கள்.